எட்ட பையன் வந்து அந்த சொல்றா என்ன பையன் அதுல மொட்டை கடுதாசி போட்டு அனுப்புறானுங்க பாடோசுங்க என்னன்ட்டு கே ராஜேந்திரன் வந்து தொழிலாளிங்க கிட்ட வந்து 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்குறானா அந்த மாதிரி பிச்சை காசு வாங்குறதுக்கு நான் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன்னா சொல்லுங்க. இதே இடத்துல உட்காந்து பிஜேஎம்எல் ஆஃபீஸில் போய் ஏமாத்திக்கின்னு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை காசு சம்பாதிச்சுக்கின்னு ஏதோ பண்ணுக்கிறாங்க. நம்மளும் யாரையும் எதுவும் கண்டுக்கல. நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் வந்து தொழிலாளியுடைய பிரச்சனையில் தான் இருக்கிறோம். நம்ம செட்டில்மெண்ட்டு வீடுன்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் சிலர்லாம் வந்து யூடியூப்பில் வந்து பொய்யான வதந்திகள்லாம் கொடுத்துக்கின்னு ஒரு மாதத்தில் ஆகிடுது, இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஆகிடுது அப்படின்லாம் சொல்லுங்கிறாங்க. இன்றைக்கி தங்கவயல் தொழிலாளி தங்க சுரங்கத்தினுடைய தொழிலாளியை பற்றி இன்றைக்கி யார் பேசுகிறாங்கோ, யார் போய் இன்றைக்கி பாடுபட்டுக்கிறாங்கோ, ஒரே ஒரு ₹1 யாருடைய உதவி இல்லாத இன்றைக்கி கே ராஜேந்திரன் நம்ம சங்கத்தினுடைய தலைவர்களை அழைச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி பேசியிருக்கிறாருனாக்கா அது ஊர் அறிஞ்ச விஷயம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எது வரையிலும் கொண்டு போய்க்கிறாருன்றதும் தெரியும். அது மட்டும் இல்லை, தொழிலாளிகள்னாக்கா எம்ப்ளாயிஸினுடைய பிரச்சனையை கூட இன்றைக்கி வீடு இன்றைக்கி அதை பற்றி கூட அவர் பேசுவார். அவர் ரொம்ப மனம் ஒடிஞ்சு வந்திருக்காரு இன்றைக்கி டெல்லிக்கு போயிட்டு. ஏன்னா சில உண்மையான விஷயமெல்லாம் அவர் தெரிஞ்சு டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு டெல்லிக்கு போவதற்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. ஆகினால நான் யாரை பற்றியும் நான் தாக்கணும் இது பண்ணணும் இல்லை. நம்ம தொழிலாளிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணானோ அவங்கள நம்ம தலை வணங்குறோம். ஆனால் தொழிலாளி கூடவே இருக்குன்னு தொழிலாளி பற்றியே இது பண்ணிக்கின்னு ஏமாற்றி துணுக்குன்னு இன்றைக்கி தொழிலாளிக்கு துரோகமான ஒரு செயல்படுறாங்கனாக்கா நம்ம அவங்களெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும். இது தொழிலாளிக்கு ஒரு ஒருத்தராக இன்றைக்கி செத்து போயின்னுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கண்ணீரில் எல்லாரும் இடத்துல பேனர்களை பார்க்குறோம், கண்ணீர் வடிக்கிறோம். நம்மெல்லாம் நம்ம கூட இந்த தொழிலாளெல்லாம் இன்றைக்கி இப்படி போகிறானே அப்படின்னு. அதனால் தயவுசெய்து எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம மரியாதைக்குரிய தலைவர் கே ராஜேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப அவருக்கு மரியாதை நிமித்தம் செய்யணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை வருது. ஏன்னா என்ன மரியாதை நிமித்தம்னாக்கா இது நிச்சயமா இந்த காரியத்தை அவர் முடிச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்காக நம்ம ஓய்ச்சிருக்கிறோம். உங்களுக்காக வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறோம். சிகிரி குண்டா தொழிலாளிகளுக்கு வந்து பொம்பளை போது நான் பஸ் விட்டுக்கிறேன். உங்களுக்கு ₹1 கொடுத்துக்கிறீங்களா சொல்லுங்க. யாரா ₹1 கொடுத்துக்கிறீங்களா? கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பணைய வச்சு தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடின்னு வந்திருந்தா கடுதாசி எதிரான் அவன் மொட்டை கடுதாசி கீழே வந்து சிக்னேச்சருங்க போட்டிருக்கிறான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிலருடைய பேருங்களை போட்டுக்கிறான். அவங்களெல்லாம் நான் போன் பண்ணி கேட்டேன், என்ன சார் நீங்க எல்லாம் இது லெட்டர் போட்டுக்கிறீங்களான்னா சத்தியமா அந்த மாதிரி இல்லை சார். அது கூட உங்க பேரை வச்சு மல்லேஷ் பாபு ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கிட்ட லெட்டர் எழுதுறாங்களா. மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் கே ராஜேந்திரன் குமாரசாமி. யார் கேட்கணும்? அவன் அட்ரஸ் இருந்தாக்க கொடுங்க, நாளைக்கு கொடுத்து அவங்க குடும்பத்தை தூக்கிறேன். கொடுக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க, யாராவது கொடுக்க முடியுமா? இல்ல எவன் லெட்டர் போட்டான்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? முடியாது, முடியாது, யாராலையும் முடியாது. அதுக்குன்னு ஒரு கால நேரம் வரும், அதுக்கு தகுந்த நடவடிக்கை நம்ம எடுக்குவோம். அவளை ஈஸியில வந்து கேஆர் வந்து விடுறது கிடையாது. அவன் எவனா இருந்தாலும் சரி, என்ன எந்த சொத்தையா இருந்தாலும் சரி, கேஆர் வந்து சாதாரணமானவன் கிடையாது. அவனை எங்க எப்படி என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும். அதை யார் எழுதியிருப்பான்றது எனக்கு தெரியும். அவன் உண்மையிலேயே வந்து வெளியில வரணும், வெளியில வந்து சொல்லணும், எதிர்க்க மோதணும், நான் தப்பு பண்றேன்னு சுட்டி காட்டணும். அது ஆம்பளைக்கு அழகு. ಸೋಮ KHD ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂದ್ರೆ ಮೈನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ನಾನು ಆಲ್ರೆಡಿ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಏನೋ ಮೈನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆನರಬಲ್ ಶ್ರೀ ಕಿಶನ್ ರೆಡ್ಡಿ ಅವರ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ನಿಮ್ದು ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆಯೋ ಈ 240 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ BGML ನೌಕರರಿಗೆ ಬಂದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಮಾಡೋದು ವಿಚಾರದಲ್ಲಿ ಔಟ್ ಆಫ್ ದಿ ಕೋರ್ಟ್ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗತ್ತಾ ಅಂತ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಏನೋ ಔಟ್ ಆಫ್ ದಿ ಕೋರ್ಟ್ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗತ್ತಾ ಅಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದೀವಿ. ಈ ವಿಚಾರವಾಗಿ ಬಂದು ಮಿನಿಸ್ಟರ್ ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ನಾನು ಮಿಸ್ಟರ್ ವಿಜಯರಾಘವನು, ಮಿಸ್ಟರ್ VC ಗಣೇಶನು, ಮಿಸ್ಟರ್ ಗಜೇಂದ್ರನ್ ಬಂದು ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅಂಡ್ BGML ಮ್ಯಾನೇಜಿಂಗ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಮಿಸ್ಟರ್ ವಿವೇಕ್ ಕುಮಾರ್ ಬಾಜ್ಪೇಯಿನ ಮೀಟ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿದಾಗ ಕೂಡ ಯಾರೇ ಫೋನ್ಗಳ ವಿಚ್ಕಿರಿಗಳ ಇಲ್ಲ ನೋಡ್ರಿ, ಇದು ಬಹಳ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆದ ಸಬ್ಜೆಕ್ಟು. ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸಚಿವರಾದಂತ HD ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಬಂದು ಈ ವಿಚಾರವಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಹತ್ರ ಡಿಸ್ಕಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಇದನ್ನ ಬಹಳ ಪ್ರಮಾಣತೆಯಿಂದ ಈ ವಿಷಯವನ್ನ ಬಂದು ನೀವು
ಪರಿಗಣಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ಯಾವ ರೀತಿ ಇದನ್ನ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಬಂದು ನೀವು ತಿಳಿಸ್ಬೇಕು. ಈ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಈ ಕೋರ್ಟು ಕಚೇರಿ ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಒಂದು ದಿನ ಇಲ್ಲ 2 ದಿನ ಇಲ್ಲ, ಇವಾಗ ಬಂದು ಡಿವಿಷನ್ ಬೆಂಚ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ಡಿವಿಷನ್ ಬೆಂಚ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಬಂದು ನಾನು 100% ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾವೇ ಗೆಲ್ಲೋದು. ಸಣ್ಣ ಮಾಲಿಗೆ ಅವರು ಗೆಲ್ತಾರೆ. ಸಣ್ಣ ಮಾಲಿಗೆ ಅವ್ರ ಜೊತೆ ನಾನು ಬಂದು ಕೋಟ್ ಹಾಕೊಂಡು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತೀನಿ, ಅವ್ರ ಜೊತೆ ನಾನು ಇರ್ತೀನಿ. ಈ ಕೇಸನ್ನ ಬಂದು ಮತ್ತೆ ನಾವೇ ಗೆಲ್ಲೋದು ಅನ್ನೋದ್ರ 2ನೇ ಮಾತೇ ಇಲ್ಲ. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட சரி, தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு என்ன கிடைச்சிருக்குதோ அதுதான் நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாதுன்றது நேரத்துல நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டுக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்ப டெல்லியில வந்துட்டு நம்ம செக்ரட்டரி கிட்ட பேசும்போது கூட செக்ரட்டரியும் வந்து அதான் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா வந்து இதை நம்ம அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணலாம். இருந்தாலும் வந்து நான் ஒண்டியே வந்து இது தீர்மானம் பண்ண முடியாது. எங்களுக்கு மேல வந்து போர்டு இருக்குது. இந்த போர்டு மூலியமா வச்சுதான் வந்து நம்ம இதை புட்டப் பண்ண முடியும். ஸோ ஆகவே எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் நாங்கள் பண்றோம். பண்ணிட்டு பிறகு மீண்டும் வந்து ஒரு மீட்டிங்கை வந்து நாங்கள் கூப்பிடுறோம். அப்ப நீங்க வாங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். இது நம்மளுடைய செட்டில்மெண்ட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பிஜிஎம்எல் தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு 900 பேருக்கு வந்துட்டு வீடுங்க வந்துட்டு பொசிஷன் சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்க. 900 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து 1900 பேருக்கு வந்துட்டு கொடுக்கணும். ஸோ எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ் 3800 பேர் இருந்தா கூட வீடு இருக்கிறவங்க, எஸ்டிபிபி வீடு இருக்கிறவங்க வெறும் வந்து 2300 என்னவோ இருக்குது. இவ்வளவுதான் இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இப்ப இன்னும் 1900 பேருக்கு வந்து எஸ்டிபிபி இது பொசிஷன் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் சீக்கிரமா பண்ணுங்க சார் சொன்னா, இல்ல எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான பொசிஷன் சர்டிபிகேட்ஸ் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குது. இப்ப ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, காத்தா இஷ்யூ பண்ணணும். வெறும் பொசிஷன் சர்டிபிகேட் வச்சிருந்தா உங்களுக்கு அதே தீர்ப்பு கிடையாது. இந்த காத்தா கட்டணும். அந்த காத்தா வந்துட்டு கொடுக்கணும்னு சொன்னா வந்து முனிசிபாலிட்டி வந்து 90 கோடி ரூபாய் கேட்டுக்கிறாங்க பிஜிஎம்எல்ல. 90 கோடி ரூபாய் வந்து பொதுவா வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதனால வந்துட்டு நாங்க இதை பொதுவா கேட்காதீங்க. இப்போ நான் ஒரு தொழிலாளிக்கு வந்துட்டு பொசிஷன் சர்டிபிகேட் கொடுத்துக்கிறேன்னு சொன்னா, அந்த பொசிஷன் சர்டிபிகேட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் அளவு வந்துட்டு 15/20 அல்லது 20/30 30/40 40/80 இப்படி 1800 3600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட வந்துட்டு தொழிலாளிகளுக்கு அந்த பொசிஷன் சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ 3600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல கூட இருக்குது சில தொழிலாளிகளுக்கு. ஸோ இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்குறோமோ பொசிஷன் சர்டிபிகேட்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காத்தா அது என்ன எவ்வளவு செலவாகுதோ அதை நீங்க கேளுங்க, நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தினுக்குது. அந்த விஷயத்துல வந்து நம்மளையும் வந்து அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. எங்க லெவல்ல நாங்க என்ன பண்றோமோ நீங்க கொஞ்சம் டெப்டி கமிஷனர்கிட்ட கொஞ்சம் கமிஷனர்கிட்ட எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த இண்டிவிஜுவல் யாருக்கு வந்துட்டு பொசிஷன் சர்டிபிகேட் கொடுத்துருக்குதோ அந்த பொசிஷன் சர்டிபிகேட்டுக்கு உண்டான அந்த காத்தாவை பண்றதுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபீஸ் மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னாக்கா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது விஷயமா நாங்க பேசிட்டு அதை முடிவு பண்ணிட்டு பிறகு மேற்கொண்டு ஒரு டேட் வந்து கொடுத்துட்டு இந்த 1800 பேருக்கும் வந்து எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ்க்கு வீடுகளை வந்து அந்த பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்குற ஃபங்க்ஷனை வந்து நம்ம பண்றோம். ஒன்னு முடிஞ்சா வந்து 2 அமைச்சர்களையும் வந்து கூட்டின்னு வருவோம். இல்லைன்னு சொன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்களே வந்துட்டு அவர் கையாலேயே வந்து, ஏன்னா வந்துட்டு காலதாமதம் ஆகக்கூடாது, கூடுமான அளவுக்கு வந்துட்டு இதை சீக்கிரத்துல வந்துட்டு கொடுத்து முடிச்சணுன்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு உண்டான ஒரு பிரச்சனை. நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னு சொன்னா, இந்த எஸ்டிபிபி தொழிலாளிங்க வந்து 2800 பேர் இருந்தா கூட மீதம் உள்ள வந்துட்டு 7200 பேர் 7200 பேரும் வந்துட்டு அங்க வாழ்ந்துனுக்குறாங்க. இப்ப அந்த வாழ்ந்துனுக்குறாங்களே அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நம்ம அவங்க கொடுத்தோம்னா தான் அவங்களும் வந்துட்டு இந்த லிஸ்ட்ல வருவாங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல வரலன்னு சொன்னா அவங்க அனாமத்தா இருப்பாங்க. இவங்க அனாமத்தா இருந்தாங்கன்னாக்கா பிஜிஎம்எல் ரெக்கார்ட்லயே அவங்க இல்லைன்னு சொன்னா நாளைக்கு வந்துட்டு இவங்க ரெக்கார்ட்லயே இல்லை, இவங்க அனாத்தரைசேஷன் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரியான நிலைமை வந்துட்டு அவங்களுக்கு வரக்கூடாது
அவங்களுக்கும் வந்து அந்த உத்தரவாதம் இருக்கும். அவங்க யாரா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தாரே இருக்கட்டும், இல்ல சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், உற்றாரோ இல்ல உறவினரோ யாரோ இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து அந்த உரிமையை நம்ம வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த முயற்சியிலையும் வந்து நம்ம ஈடுபட்டோம். ஏன்னா வரோம் டெல்லிக்கு வெறும் சும்மா ஒரு வேலையை பண்ணிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம பண்ணிட்டு வரலாம்னு சொல்றதுக்காக அதையும் சேர்த்து இருக்கிறோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏறத்தாழ வந்து நம்ம டீம் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் டீம் எல்லாம் ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் பிரகாரம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த 1000 அப்ளிகேஷன்ஸ் இல்லாத இன்னும் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு வீடுங்க வந்து அனாமத்தா இருக்கிறாங்களோ, பிஜிஎம்எல் ரெண்ட் கட்டாத வந்து அந்த வீட்டிலே இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இப்போ கூட வந்துட்டு அவங்க ஃபார்ம் எல்லாம் வந்து கொடுத்துனே இருந்தாங்கன்னாக்கா நாளை ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய பேரு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல வந்து என்ட்ரி ஆயிட்டு அதெல்லாம் வந்து பிஜிஎம்எல் உடைய அத்தாரிட்டிஸ்ல ஊர்ஜிதமாயிடும். ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து நாளைக்கு எந்த விதமான அநியாயமும் வந்து ஆவாதான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு 3வது விஷயம், பிஜிஎம்எல் தொழிலாளிக்கு டைரக்டா வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. 4வது பிரச்சனை என்ன பேசிட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னா, கேஜிஎஃப்ல வந்துட்டு இந்த பிஜிஎம்எல் என்ன அவங்க வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் பண்றாங்களோ பண்றது இல்லையோ, நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய பிள்ளைங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு காலகாலமா வந்துட்டு பெங்களூருக்கும் கேஜிஎஃப்க்கும் வந்து சொல்லிட்டு போயிட்டு வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஜோன் பண்ணிட்டோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற எதிர்காலத்துல நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம பசங்க நம்மளுடைய பின்னால வரக்கூடிய சந்ததியினர் வந்து பரவாயில்ல இவங்க எல்லாம் இருந்தாங்க, போராடினாங்க, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டை வந்து பண்ணி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. அதுல வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காக அந்த ஒரு சப்ஜெக்டையும் வந்து நம்ம பேசிட்டு வந்திருக்கிறோம். அதையும் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் நோடு அப்படி இல்லைன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார். இது ஏன் வருதுன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடாரு நம்ம கேஜிஎஃப்க்கும் சென்னைக்கும் பெங்களூருக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் காரிடார் என்ன அர்த்தம் சொன்னா, எங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் தொழில் மையங்கள் இருக்குதோ, அங்க மட்டும் வந்து இந்த இது வந்து கனெக்ட் ஆகும். இந்த ரோடு வந்து கனெக்டிவிட்டி அங்க ஆகும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி எங்கெல்லாம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து தொழிற்சாலைகள் வந்துட்டு பெருகும் அப்படின்றதுக்காக இந்த ரோடையும் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ கிருஷ்ணாவரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எம்என்சி கம்பெனிங்கெல்லாம் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவை வந்து கம்யூனிகேஷன். இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்ல இறங்குனாங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம கேஜிஎஃப் வர்றதுக்கு 1 hour, ஏர்போர்ட்ல இருந்து கேஜிஎஃப் வர்றதுக்கு 1 hour அந்த ரோட் மூலியமா. ஸோ இப்படியெல்லாம் வந்து சில வசதிகள்லாம் இருக்குதுன்றதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறதுனுடைய அடிப்படையில இன்னைக்கு அதுவும் வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட்ல பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இது எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட் மெம்பர், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் திரு மல்லேஷ் பாபு அவர்கள் ரொம்ப துரிதமா வந்துட்டு இரவு பகலுன்னு பார்க்காத என்னை வந்துட்டு காலையில அர்லி மார்னிங் 8 மணிக்கெல்லாம் போன் பண்ணி நேற்று காலையில கூட்டு பண்ணாரு. இவங்களெல்லாம் தெரியும். காலையில 8 மணிக்கு என் போன் வந்து சுத்தமா வந்து டெட் ஆயிட்டுச்சு. நான் இவருடைய போனை வாங்கி என்னுடைய சிம் எடுத்து அதுல போட்டு அதுல அவர் போன் பண்ணிடலன்னு சொன்னா நான் அவரை தொடர்பு கொள்ள முடிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கு நம்பர் இல்லை, இதுல வந்தாதான் நம்பர். அவர் போன் பண்ண பிறகு நான் அவரை வந்து கூப்பிட்டுக்கின்னு காலையில 8:30 மணிக்கெல்லாம் வந்து குமாரண்ணா வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் பண்ணிக்கின்னு இந்த விஷயத்தெல்லாம் என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். மேற்கொண்டு வந்து சரி இந்த முறை நீங்க போங்க, நான் அதுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் இப்போ என்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்ம பிரீஃப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்க வரும்போது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டு இன்னொரு விஷயத்த வந்து நான் பேசுறதுக்கு என் கூட வந்து டாக்டர் ராஜேந்திரகுமார் இருக்கணும். அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம தங்கவயல் பகுதி சுற்றுலா மையமா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜேந்திரகுமாருடைய ஒரு விருப்பம். அதுக்கு வேண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் ரெடி பண்ணி நம்ம ஃபியூச்சர் வந்து நம்ம ஊரை வந்து நம்மளுடைய பெருமைகளை வந்துட்டு நம்ம புகழ வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, இது அழிஞ்சிடக்கூடாது, இந்த பாரம்பரியம் வந்துட்டு மேற்கொண்டு வந்து உலக அளவில் வந்துட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜஹனஸ்பர்க்ல வந்து இந்த கோல்டு மைனிங் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. அந்த கோல்டு மைனிங் இண்டஸ்ட்ரி மூடிட்ட பிறகு அந்த நகரம் எப்படி வந்து மறுபிறவி ஏற்றிருக்குதுன்றது அந்த மேற்கோள் காட்டி கேஜிஎஃப்லயும் வந்துட்டு மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷாப்டுங்கள்ல அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு உலக அளவுல வந்துட்டு இந்த டூரிஸ்டுங்க வந்து அட்ராக்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்துட்டு நீங்க என்ன இருக்குன்னு சொன்னா அடிஷனல் பிரைவேட் இது இண்டஸ்ட்ரியல் இது டூரிசம் செக்ரட்டரி அவரும் வந்துட்டு நானும் மிஸ்டர் மல்லேஷ் பாபு எல்லாம் போயிட்டு உட்காந்து பேசி அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். இந்த விஷயத்துல வந்துட்டு பிரைம் மினிஸ்டரே இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், பிரைம் மினிஸ்டரே வந்து கேஜிஎஃப் வந்து டூரிசம் சென்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அந்த மட்டத்துக்கு அது போயிருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது உண்மையிலேயே வந்து பெருமையாகுது. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம அனுபவிக்காத விஷயத்த நம்மளுடைய எதிர்காலம் வந்து அனுபவிக்கணும்.
என்ன நீ எடுத்துன்னு போறன்றது முக்கியம் இல்லை, என்ன விட்டுட்டு போறன்றது முக்கியம். ஸோ அதனால இதையும் வந்துட்டு நம்ம துரிதமா இந்த வேலையை வந்து நம்ம பண்ணிடணும். இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை காத்திருக்குதுன்றத நான் இந்த கூட்டத்தின் வாயிலா தெரிவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிறேன். இடையில நடுவுல சில வார்த்தைகள் சில விஷயங்கள் கேஜிஎஃப்ல இப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம தொழிலாளி வர்க்கத்துக்காக வந்து மேற்கொண்டும் செஞ்சுன்னு போயின்னு வந்துருக்கிறோமே, இடையில இந்த மாதிரி வந்து சிலரெல்லாம் அப்படி பண்றாங்களே, அது எதுக்கு பண்றாங்க, என்னத்துக்கு பண்றாங்க? நீ தப்பு பண்ணா எங்களை குற்றம் சொல்லி காட்டுறதுக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது. ஜனநாயகத்துல வந்து நான் செய்யறதே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் செய்யாத விஷயத்த வந்து நீ தவறா வந்துட்டு அங்க சொல்லும் போது போற வேலை வந்துட்டு நம்மளுக்கு தடைப்படும். அவங்க நம்ம கிட்ட லெட்டர் காட்டுறாங்க, ನೋಡಿ ಮಿಸ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರೇ ನೀವು ಈ ತರ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಊರಿಂದ ನೀವು ಈ ತರ ಬರ್ದಿದ್ದಾರೆ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இல்லாத நீங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை வந்து தள்ளப்பட்ட பிறகு நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஓடிடுவோம்ட்டு நினைக்கிறாங்க. நானும் எங்க லீடர்ஸ் கிட்ட வந்து ஏறத்தாழ வந்து 25 வருஷமா இருக்கிறேன். நான் எப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? நான் எங்கன்னா பொய் சொல்லிட்டு ஓட்டு வாங்கல. நான் பொய் சொல்லியிருந்தாவது எனக்கு கேஜிஎஃப்ல ஓட்டு வந்திருக்கும். நம்ம இது வரைக்கும் வந்து அந்த பொய் சொல்லி நம்மளால ஓட்டு வாங்கி ஒரு நகரசபை கவுன்சிலர்ல கூட ஜெயிக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செய்திகளை வந்து பரப்பி அங்க நம்மளுடைய இதையும் கெடுத்து நம்மள நம்பி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவரையும் வந்துட்டு பேரை கெடுக்கிறாங்களே என்ற ஒரு ஆதங்கத்துல தான் இந்த மாதிரி நான் பேச வேண்டியதா வந்துச்சு. இதை நான் பேசுறத வந்து மேற்கொண்டு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்கன்றது நான் உங்க கையிலேயே விட்டுறேன். ஸோ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமானது ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துச்சு. நம்ம ஸ்ரீதர் கூட வந்து ரொம்ப ஆர்வமா பேசுனது நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் அதே போல நம்ம கூட இருக்க இந்த எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் இருக்குதே, இவங்க உங்களுக்காக வந்து விடாமுயற்சியா வந்து என்னை வந்துட்டு பின்னால ஃபாலோ பண்ணினே இருக்கிறாங்க. நான் விட்டுட்டு அப்படி இப்படி என் வேலைக்குன்னு கூட போக முடியாது. இப்ப என்னுடைய வேலைக்குன்னு சொல்லிட்டு கூட நான் போகும்போது டக்குன்னு வந்து விஜயராகவனோ பட்டாபிராஜோ இல்ல மகிமேதாஸோ இல்ல விசி கிரேசனோ இல்ல ஜோசப்போ போன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. சார் என்ன சார் பண்றதுன்னு. ஸோ எடுத்திருக்கிற வேலையை வந்து நம்ம முன்ன எடுத்துன்னு போனோம்னா இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு அமைதியான உங்களுடைய சக்தி எங்களுக்கு தேவை. அது இருந்தாதான் அது வந்து உற்சாகத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த உற்சாகத்தை எதிர்பார்த்து தான் நம்ம வேலையை செய்யறோமே தவிர உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை வந்து எதிர்பார்த்து நம்ம வேலை செய்யல. நம்மளுக்கு 1008 கஷ்டம் இருக்கும், 1008 பிரச்சனைங்க இருக்கும், எத்தனையோ இடத்துல நம்ம கடன் வாங்கிருமோ என்ன பண்றோமோ அதெல்லாம் நமக்கு அது வேற விஷயம். ஒரு வேலைன்னு எடுத்துட்டாக்க இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் தீரணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதை பண்ண அதை பண்ண நம்ம சொல்லிக்கின்னு இருக்கிறதோ இல்ல அடுத்த கூட்டங்கள்ல கூட நான் அசோசியேஷன்கார கூட சொல்றேன், தயவுசெய்து நீங்க அடிக்கடி இதே விஷயத்த சொல்லாதீங்க, எங்களுக்கு அவர் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு அதுதான் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கினேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விஜயராகவன் வந்துட்டு இந்த டாக்டர் அம்பேத்கர் கல்யாண மண்டபம் மாரிக்குப்பத்துல அது மண்டபம் தான். ஆனாக்கா அதுல வந்து டாய்லெட் இல்ல, ஒரு சேர் இல்ல, ஒரு டைனிங் ஹால் இல்ல, எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் இல்லாத நம்ம தொழிலாளி குடும்பம் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா நல்ல வசதியா இருக்கணும். இருக்கிறவனுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கும் வந்து வித்தியாசமே தெரியக்கூடாது. ஸோ அதனால அது ஸ்கேட்டிங் ஹாலு அப்புறமா வந்து நேரு கல்யாண மண்டபம் மூணும் வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்குது சார். அவர் கேட்டாரு என்ன, இதெல்லாம் வந்து எங்களுதான்ட்டு. ஆமா எல்லாம் உங்க ப்ராப்பர்ட்டி தான், ஏறத்தாழ வந்து 100 வருஷம் ஆச்சு இதெல்லாம் கட்டி, இது வந்துட்டு பாழடைஞ்ச நிலைமையில இருக்குது. தொழிலாளி குடும்பம் வந்து எதனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொன்னாக்கா அங்க நல்ல வசதிங்க இல்லை. ஒண்ணு நீங்க நடத்து, இல்ல யாருன்னா வந்துட்டு பணம் போட்டு அதை நடத்துறானா ஒரு பிரைவேட் பார்ட்டிக்குன்னா கூட அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க, அது வந்துட்டு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல நாங்களே இதை பண்றோம், என்னுடைய செலவுலயே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல நம்ம இது ஃபுட்பால் கிரவுண்டு ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம் கூட வந்துட்டு நம்ம எம்பி மல்லேஷ் பாபு வந்துட்டு என்னுடைய பார்லிமெண்டரி ஃபண்டுலயே வந்து நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல அது கூட தேவையில்லை, நாங்களே வந்து பிஜிஎம்எல் சார்பிலேயே வந்து நாங்க இதை பண்றோம். நீங்க எல்லாம் பேசியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னெல்லாம் வந்து பேசும்போது எங்க கிட்ட காசு எங்குதுன்னு சொல்றாங்க செக்ரட்டரிஸுங்கோ, பிஜிஎம்எல் செக்ரட்டரிஸுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு இப்ப தலை கீழேயாக எதை சொன்னாலும் நாங்க செலவு பண்றோன்ற அளவுக்கு இருக்கிறாங்க.
தி செக்ரட்டரியேட் ஆஃப் தி மைன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைன்ஸ், they are ready to voluntarily spend money to whatever tune it is possible, whether it is a closed mines or not closed mines, we are ready to spend on this ன்னு சொல்றாங்க. நோ நோ நோன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு. பட் the situation is totally changed. This government is positively in favor of the ex-employees and this KGF constituency. ஸோ அதனால இப்படி பலதரப்பட்ட விஷயத்தான் வந்து நம்ம இங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்.